Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. Our own பண்ணிக்கிற vehicle Grand i10 Neos automatic transmission vehicle. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது drive from Chennai to Tirupati on a highway. Both dual lane highway, single lane highway ரெண்டுமே கவர் ஆகுது. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இதில் லைவ் கமெண்ட்ரி, நம்மளோட லைவ் ட்ரைனிங் செஷன் இதில் நான் ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். முக்கியமாக நம்ம ட்ரைனிங் வந்து சிங்கிள் லைன் ஹைவேல டபுள் லைன் ஹைவேல எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் அவர் டிரைவ் பண்ண எந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாருன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம கூட மிஸ்டர் பெனில் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வந்து எனக்கு ட்ரெயினி, என்னோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறதோட மோர் தேன் அ பிரதர் ஃப்ரெண்ட் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அவர் கூட நான் மோர் தேன் ஒரு 2 to 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஃபேமிலியில் மேடம் நம்மக்கிட்ட தான் கற்றுண்டாங்க. அவருமே வந்து அடிக்கடி நம்மக்கிட்ட ஒரு டச்லேயே தான் இருப்பார், காண்டாக்ட்லேயே இருப்பார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ட்ரெயின் ஹிம். அவருக்கு வந்து சிட்டி ரோட்ஸில் கம்ப்ளீட்டாக எல்லா டாஸ்க்குமே கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஹைவே, முக்கியமாக இந்த மாதிரி டபுள் லைன் ஹைவேல அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது கரெக்டான லேன் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஸோ எந்த லேனில் போகிறோன்றதை கரெக்டாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸ்டீரிங்கை வந்து ரொம்ப ஜென்டலாக ஹோல்ட் பண்ணணும். ஜென்ரலாகவே பிகினர்ஸ் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது ஸ்டீரிங்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க பயத்தில். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்டீரிங் வந்து ஜென்டலாக தான் வச்சுக்கணும். ஆனால் அவரோட அனலைசேஷன் வந்து டிஸ்டண்ட்டாக இருக்கணும், வைடாக இருக்கணும். ஃப்ரண்ட்டில் ஏதான ஒரு வெஹிக்கல் ஸ்லோ பண்ணுறாங்க, இல்லை சடன் இன்கமிங் யாராவது வராங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம்லேருந்து அவங்க வெளியில் நம்ம கொண்டு போயிடணும். அண்ட் க்ளோஸாக போய் நம்ம எப்பயுமே வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. முன்னாடியே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோ பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிஸ்டண்ட்டாக இங்கே அனலைஸ் பண்ணுறோம், அங்கே ஒரு எல்லோ வேன் ஒருத்தர் க்ராஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு கிராசிங் இருக்குன்றதை நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணால் முன்னாடியே இங்கேயே ஆக்சிலேட் வந்து கால் எடுத்துடணும். கால் எடுத்துட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே யாராவது வெஹிக்கிள் வந்தால் கூட நம்ம ஜர்க் ஆக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே அவரை நான் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ், மேக்ஸிமம் அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது 80 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போக வேணாம்னு சொல்லியிருக்கேன். அண்ட் கர்வ் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துகிட்டு தான் மூவ் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக மிரரை வந்து ஒரு நிமிஷத்துக்கு 3 to 4 டைம்ஸ் வாட்ச் பண்ணிக்கணும். சைன் போர்ட்ஸ் பார்த்துக்கணும். அண்ட் இந்த டபுள் லைன் ஹைவே பொறுத்த மட்டில் நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிளை நம்ம மெயினாக பார்த்துக்கணும். எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வருவாங்க, ரோடு கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால. ஸோ ஆனால் அவங்க பின்னாடி எந்த வெஹிக்கிள் வராங்க, என்ன லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்கன்றதை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஹைவேஸில் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, சார் நீங்கள் வந்து பிகினரை கூட்டிகிட்டு போகிறீங்க, அவங்கள வந்து நீங்கள் ரைட் லைனில் ஓட்ட விடுறது தப்பு, லெஃப்ட் லைனில் ஓட்ட சொல்லுங்கள், பிகினர் வந்து லெஃப்ட் லைனில் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த கான்செப்டே முதல்ல தப்பு. நம்ம ஊரில் பிகினராக இருந்தால் அவங்க லெஃப்ட் லைனில் தான் போகணும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக ரைட் லைனில் போகணும் அப்படிலாம் கிடையாது. கரெக்டான ஸ்பீடை யார் மெயின்டைன் பண்ணாலும் அது பிகினராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருக்கட்டும், அவங்க ரைட் லைன்லேயே போகலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பிகினர்ஸ் தான் ரைட் லைனில் போகணும். ஏன்னா அவங்க தான் வந்து கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட்டில் வந்து ஸ்பீட் லிமிட்டு 60 கொடுத்துருக்காங்கன்னா பிகினர் 60ல் தான் போவாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் 100, 120ல் போவாங்க. அதுவே முதல்ல அங்கே தப்பு. அண்ட் நம்ம லெஃப்ட் லைனில் போகும்போது நமக்கு என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி 2 வீலர்ஸ் இருக்கும், வெஹிக்கிள் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பார்க்க போனால் லெஃப்ட் லைனில் வெஹிக்கிளே நிப்பாட்டக்கூடாது. இங்கே நம்ம பார்க்கலாம், லெஃப்டில் வெஹிக்கிள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, பெடஸ்ட்ரியன்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு அப்டக்கிள். அதனால நம்ம இந்த மாதிரி ரோடில் ரைட் லைனில் போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ப்ரொவைடட் நம்ம கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிவிட்டு கான்செப்டை கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம், டிஸ்டண்ட்டாக அனலைஸ் பண்ணுறோம், ரோடை ஒய்டாக பார்க்குறோன்னா தாராளமாக ரைட் லைனில் போகலாம். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே வந்து தனியாக இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக மட்டுமே தான் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் நம்மளுடைய கான்செப்ட் எப்படி அங்கே அப்ளை ஆகுது வித்தவுட் எனி கண்ட்ரோல். ஸோ நம்மளோட ட்ரெயினிங் வெஹிக்கிளில் வந்து டூவல் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினிக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை வச்சு தான் அவர் ட்ரைவ் பண்ணுறாரு. அண்ட் ஹைவேஸ் பொறுத்த மட்டில் மினிமம் மிஸ்டேக் மேஜர் இம்பேக்ட் ஆகிடும். நம்ம ஒரு செகண்ட் ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அதோட இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லா வெஹிக்கிளுமே ஸ்பீடாக வருவாங்க, நம்மளுமே ஸ்பீடாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ரோடில் நம்மளோட 100% கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். முக்கியமாக சைன் போர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பராக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஹைவேல டிரைவிங் தெரிஞ்சவங்க யாராலும் கூட அக்கம்பெனி பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறதா இருந்தால் வெல் அண்ட் குட். பட் தனியாகவே வந்து வெறும் ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டுமே பார்த்து இது ஒரு இன்புட்ஸ் மட்டுமே வச்சு ட்ரைவ் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் வீடியோவில் கொடுக்குற இன்புட்ஸு
ஜஸ்ட் 20% இன்புட்ஸ் தான் இருக்கும். பட் ரியல் டைமில் ஒரு ட்ரெயினிக்கு மோர் தேன் 100% ஆஃப் இன்புட்ஸ் நம்ம கொடுக்கும்போது மட்டுமே தான் அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் இந்த வீடியோ மட்டுமே பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. இங்கே லெஃப்ட் மிரர் பார்த்துக்கோங்க சார். அதே மாதிரி பின்னாடி தானே வெஹிக்கிள் ஹார்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க எதுக்காக ஹார்ன் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பிரேக்கர் ரைட் லைன்லேயே இருந்துக்கோங்க, நீங்கள் தப்பு கிடையாது. இதே லைன்லேயே போங்க. டபுள் லைன் ஹைவே நம்ம வந்து இந்த திருவள்ளூரோட எண்டு வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் ஹைவே அடுத்த டாஸ்க்கு. ஸோ வியூவர்ஸ், டாஸ்க் நம்பர் 2, டிரைவ் ஆன் அ சிங்கிள் லைன் ஹைவே. வெற்றிகரமாக திருப்பதி போய் டச் பண்ணிவிட்டு we are returning back now. சிங்கிள் லைன் ஹைவே பொறுத்த மட்டில் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கிறது முக்கியமாக லெஃப்ட் லேனில் மூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸை கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போது மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஓவர்டேக் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் நம்ம லேனுக்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும். கர்வ்ஸில் பிளைண்ட் ஸ்பாட்ஸில் ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாது. அண்ட் அப்படி ஓவர்டேக் பண்ணும்போது ஸ்டீரிங் வந்து ஜென்டலாக ஹோல்ட் பண்ணணும், டைட்டாக பிடிச்சிடக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி நோ ஓவர்டேக்கிங் போர்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரி கர்வ் இருக்குன்னா இதில் ஓவர்டேக்கிங் நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் போகணும். பின்னாடி அதே மாதிரி வெஹிக்கிள் யாராவது ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எங்கே ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ அங்கே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஒயிட் லைனை தாண்டி லெஃப்ட்டில் போயிடக்கூடாது, அது ரொம்பவே முக்கியம். அண்ட் ஸ்பீட் லிமிட் டபுள் லைன் ஹைவேல கூட கொஞ்சம் நம்ம ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம் 80-90. பட் சிங்கிள் லைன் ஹைவேல 60ல் போகிறதே பெஸ்ட்டு. லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க சார். இப்போ அந்த வெஹிக்கிளை தாண்டி லெஃப்ட் பார்த்து அப்படியே லெஃப்ட்டில் வந்துக்கோங்க. ஜென்டலாக க்ராஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி கால் எடுங்க, ஸ்லோ பண்ணுங்கள். பெடஸ்ட்ரியன்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸே நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி யாரான க்ராஸ் பண்ணும்போது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது பாருங்கள், அன்பெயிண்டட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அன்மார்க்டு ஸ்பீட் பிரேக்கர்ஸ். பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து உங்கள் ஃப்ரேம்குள்ளே க்ராஸ் பண்ணும்போது அவங்க போயிடுவாங்க, நீங்கள் அசீவ் பண்ணக்கூடாது சார். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க ஃப்ரேம்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் உங்கள் மூவ்மெண்ட்டே இருக்கணும். திருப்பி ஸ்லோ பண்ணுங்க. ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது பாருங்கள், ஸ்லோ. பின்னாடி இருக்க ஹார்ன் அடிச்சார்னா அவர் வேணால் ஏறி போட்டோம். அண்ட் முக்கியமாக வியூவர்ஸ், நம்ம வந்து அந்த எல் ஸ்டிக்கர் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே ஹைவேஸில் வந்து சில பேர் அன்வான்டாகவே ஹார்ன் அடிப்பாங்க. இப்போ அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு தெரியுது, பட் இருந்தாலும் பின்னாடி இருக்க ஹார்ன் அடித்தா நம்ம பேனிக் ஆகக்கூடாது. நீங்கள் இந்த ஷேர் அவுட்டை பார்த்துக்கோங்க. ரைட் பண்ணி பார்த்து லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க. அவர் உங்களை ஓவர்டேக் பண்ணாருன்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க சார். போட்டோம். இப்போ போங்க ஆக்சிலேட்டர். இப்போ லெஃப்ட் பார்த்து லைட்டாக லெஃப்ட்டில் வந்துக்கோங்க. இங்கே பிகாஸ் நம்ம வந்து பேனிக் ஆனால் மட்டுமே தான் லெக் மிஸ் மேட்ச் ஆகிடும், அது ஆகக்கூடாது. இப்போ அந்த வண்டி அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுமே அங்கே தான் போய் ஸ்லோ பண்ணுறாரு அவர். அண்ட் டேர்னிங்கில் இதெல்லாம் தான் ஓவர்டேக் பண்ணுறாங்க. முக்கியமாக அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தான் வந்து மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க ஹைவேஸில். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஸ்பீடுமே லிமிட்டில் போக மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க பண்ணுற தப்பில் மாட்டிக்காமல் கரெக்டாக அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டு நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகணும். ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது தான். அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணக்கூடாது. கரெக்டாக சர்வைவல் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது, ஸ்பீட் மேனேஜ்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லா வண்டியுமே ஒரு 60-70 போகிறாங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் 50-60 மேட்ச் பண்ணால் கூட ஓகே தான். 30-20 போனால் தான் அங்கே நம்மளால் சர்வை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக்குக்கு ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. அவங்க சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன ஆப்ஸ்டக்கிள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு டிஸ்டன்ட்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம ரைட் எலிவேட்டடாக போயிட்டு ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வராது போது ஓவர்டேக் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு நம்ம ட்ரெயினியை நம்ம அதை ட்ரை பண்ண சொல்கிறேன் சார். கொஞ்சம் க்ளோஸாக போவோம் சார். லைட் ஆக்சில் கொடுத்துட்டே போவோம். நம்ம வரும்போது ட்ரை பண்ணோம்ல அதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சில் கொடுத்துட்டே போங்க. அப்படிங்க அந்த பலினோட ஃப்ரேம் கிட்டே போங்க. அப்படியே கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். இன்னோட ஆக்சிலேட்டர் இப்போ ஏறுங்க சார். லைட் ஆக்சிலேட்டர்லேயே போயிட்டு அந்த டிராக்டர் போனதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். ஈஸி, பர்ஃபெக்ட்டு. ஆக்சில் நல்லா கொடுத்துட்டு அப்படியே தாண்டிட்டு கிராஜுவல் அப்படியே லெஃப்ட்டில் வந்துக்கோங்க. இங்கே லெஃப்ட் பார்த்துட்டு அதே மாதிரி வியூவர்ஸ், நம்ம ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளோட ஃபுல் பாடி கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மிரர் பார்த்து தான் திருப்பி நம்ம பேக் டு நம்ம லேன் வரணும். சடனாக ஷேக் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி மோர் தென் ஒரு 15 ஓவர்டேக்கிங் அவர் பண்ணார். ஃபஸ்ட்டு 5 ஓவர்டேக்கிங்ஸ் அவருக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. என்ன சார் அப்படி தானே இருந்தது உங்களுக்கு? பட் இப்போ வந்து இஸ் கெட்டிங் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் ஓவர்டேக்கிங். வெஹிக்கிளோட ஸ்பீடு வந்து எப்படி மேட்ச் ஆகுது. அண்ட் சிங்கிள் லைன் ஓவர்டேக்கிங் பொறுத்த மட்டும் சிங்கிள் லைன் ஹைவேல
நம்ம ஆக்சிலேட்டர் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கும்போது ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனில் வந்து கியர் கட் ஆகும், அதாவது லோ கியர் ஆகும். 5th கியரில் போயிட்டு இருக்கோம்னா 4th கியரில் கட் ஆகி தான் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு பவர் எமிட் பண்ணும். ஸோ அப்போ இன்ஜினோட ரெவ் நாய்ஸ் கொஞ்சம் வரும்போது நம்ம பயந்துட வேண்டாம், அப்போ தான் நமக்கு அந்த பவரே கிடைக்கும். அதனால தான் சிங்கிள் லைன் ஹைவேல மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச டிரான்ஸ்மிஷன் கேட்டிங்கன்னா டிசிடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நமக்கு ஏஎம்டியே போதும், நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ரோட்டில் ஈஸியாக ஓட்டிடலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ், ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷனோட இருக்கும். அண்ட் நம்மளோட ட்ரைனிங்க்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த டாஸ்க் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கே மூவ் பண்ணுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் வெஹிக்கிளில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமி வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அதுவுமே அவைலபிளாக இருக்குது. அதுவுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.